ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2023 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் ட்ராமாவான வீரம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட டைட்டில் நம்ம அஜித் குமார் நடித்த வீரம்னு இருக்குது. ஸோ அந்த படத்தோட ரீமேக் வெர்ஷனா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த படத்தோட கதை வேறு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்க ஒரு 2 கேங்ஸ்டர் நெட்வொர்க்கை இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 கேங்ஸ்டர் நெட்வொர்க்கில் ஒரு கேங் நெட்வொர்க்கில் தான் படத்தோட ஹீரோவோட மூத்த அண்ணன் வந்து இருக்காப்ல. அண்ணன் இந்த மாதிரி ஊருக்குள்ளே டானாக இருந்தாலும் தம்பி வந்து நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு பர்சன், காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இவங்க 2 பேருமே எடுத்து வளர்த்ததுன்னு பார்க்கும்போது இவங்களோட அக்கா தான். ஸோ அக்காவுக்கு வந்து மூத்தவன் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிமினலாக மாறிட்டானே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. அதனாலே அவனை வீட்டை விட்டு தள்ளி வச்சுருக்காங்க, பேச மாட்டாங்க. தம்பி மட்டுமாவது நல்லா படித்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வேலை கிடச்சி நல்ல நிலைமைக்கு போக போகிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து சேருது. என்ன அப்படின்னா, ஒரு கொலை கேஸில் வந்து தம்பியுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆனானா அவங்க அக்கா வந்து 2 தம்பியுமே எனக்கு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்டையுமே பேசுகிறது இல்லை. ஆனால் உண்மைக்குமே கொலை பண்ணதுன்னு யாருன்னு பார்க்கும்போது அக்காவோட மாப்பிள்ளை இருக்காங்க பார்த்தீங்களா, இவரோட மாமா. ஸோ அவர் கொலை பண்ணதுக்காக இவர் வந்து ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னா, ஸோ இப்படி வந்து ஒரு கொலை பழி இவர் மேலே விழுந்ததுக்கப்புறம் இவரோட லைஃப் எப்படி திரும்பி போட போகுது, உண்மைக்குமே இவர் கொலை பண்ணல, இவர் நல்ல பையன் தான் அப்படின்னு இவங்க அக்காவுக்கு தெரிய வர்றப்போ அந்த எமோஷனல் ட்ராமா எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமாவாக தான் ரெடியாக இருக்குது. படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்னு பார்க்கும்போது சில இடங்களில் போடப்பட்ட பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, பிஜிஎம்ஸ்லாம் இந்த வில்லனுக்கு போடப்பட்டதாக இருக்கட்டும் பர்டிகுலராக எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது ஆன் ஸ்க்ரீனில் நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. தென் படத்தில் வர்ற சில ஆக்ஷன் கோரியோகிராஃப்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் சில ஆக்ஷன் பிளாக்லாம் நீங்கள் ரசித்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு தரமான ஆக்ஷன் பிளாக்கும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. இதுக்கப்புறம் பாசிட்டிவ்னா ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அதை தாண்டி படத்தோட தமிழ் டப்பிங் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. நார்மலான கமர்ஷியலான ஆக்ஷன் ட்ராமா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான ரொட்டீன் டெம்ப்ளேட்டில் தான் போட்டு இழுன்னு இழுத்துருப்பாங்க. கேரக்டர் டெவலப்பிங்னு பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸை டெவலப் பண்ணி எடுத்திருந்தாலும் எல்லா கேரக்டர்ஸுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல. அதுவுமே இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சில இடங்களில் வர அந்த தமிழ் டப்பிங், தமிழ் டைலாக்ஸை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருந்துருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு எப்போவுமே தமிழ் டைலாக்ல வந்து ஒரு ஊர் பேர் வந்துச்சு, அந்த ஊரோட பேருனா நம்ம ஊர் பேருக்கு மாற்றுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவோட பேரை வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அவர் கையில் அந்த படத்தை ட்ராட்டூவாகவே போட்டிருப்பார். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற மாதிரியான தமிழ் டப்பிங் வந்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து மாற்றிருக்கலாம். அவரோட பேரே யூஸ் பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு நடிகர் தானே அப்படிங்கும்போது அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தாட் வருது. ஸோ இப்படி ஓவராலாக நார்மலான கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது அப்படிங்கிறனால வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமா, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே இருக்குது.